எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவானந்தம் பேசுகிறேன். தேக்கு கன்று வளர்ப்பை பற்றி ஒரு சீரீஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தேக்கு கன்று வச்சு 1.5 மாதம் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆன பிறகு இந்த உரம் போட்டு ஓரளவுக்கு எந்திரிச்சு வந்திருக்கு. இப்போதைக்கு மழை பெஞ்சிக்கிட்டுற சீசன்னால் இன்னும் பெருசாக தண்ணிலாம் விடலை. வெயில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குங்கிறதுனால அதோடய வளர்ச்சி ஓரளவுக்கு எந்திரிச்சிருக்கு. கன்றுகள் எதுவும் அழியலை. போட்ட உழைப்புக்குண்டான வளர்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 கன்று வச்சுருந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதோடய வளர்ச்சி தான் வந்திருக்கு. ஓரளவுக்கு எந்திரிச்சிருக்கு. அதாவது ரொம்ப சுருங்கி போகி இல்லை. இலைகள் சீசன் நல்லா இருக்குது. மழை சீசனாக இருந்தாலும் தேவையான தண்ணி அது கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அது ஒரு வகையான வளர்ச்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. புல் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அதை இப்போதைக்கு அழித்தாலும் அது திரும்ப திரும்ப வரும். அது மழை சீசன்னால் வரக்கூடியது தான். ஸோ இந்த கன்று நம்ம பழைய 3.5 மாத கன்று. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5.25 அடி 5.5-6 அடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள அப்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி கன்று ரொம்ப சாய்வாக இருக்குது. இது ஒரு குச்சி வச்சு கட்டி நிமித்தினோம்னா ஒரு நிமிர்ந்த பார்வை கொடுக்குன்னு நினைக்கிறேன். வெயில் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அது பக்கம்தான் திரும்புது இலைகள்லாம். இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு 3.5 மாத கன்றுகள். இதோட வளர்ச்சியெல்லாம் ஓரளவுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த மழை சீசன் ரொம்பவே கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட தண்டு வளம் அதிகப்படுத்தினாவே ஆட்டோமேட்டிக்காக மேலே எந்திரிச்சிருது. ஸோ கிட்டத்தட்ட இங்கே மின்பகுதியில் வச்சுருக்கிற எல்லா கன்றுகளும் அதோட வளர்ச்சி உரம் போட்டது 3 மாதம் ஆன பிறகு திரும்ப உரம் போட்ட பிறகு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது கிடச்சிருக்கு. 15 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை அந்த பூச்சி மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ ஒரு 6 அடி உயரமாக செடி வளர்ந்துருக்கு. இந்த பார்த்திங்கன்னா 6 அடி உயரம், 6க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல இலைகள்லாம் விரிவடைஞ்சு இருக்குது. இதில் இருக்கிற அந்த சப் பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணுறது நல்லது. நம்ம இப்போயே ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த வளர்ச்சியானது மேலே கொண்டு போய் கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மாமரம் செடி பக்கத்தில் இந்த 2 செடி இருக்குங்கிறதுனால அதோட வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்குது. இதோட இலையை பாருங்கள். அப்போ இங்கே இலையில் கை வச்சு காமிங்க. கையை மட்டும் வைங்க, ஃபுல்லாக வைங்க. பாருங்கள், இதோட வளர்ச்சி ஒரு கைக்கு மேலே இருக்குது. இதோட இலையை துப்பாக்கி கீழே வைங்க. இலையை பிடிங்க, கீழே நிமித்துங்க. இப்போ கை வைங்க, ஒரு கையை பிடிச்சிங்க, ஒரு கை. ஸோ இது ஒரு நல்ல இலை வளர்ச்சி நல்லா வந்திருக்கா. செடி நல்லா வந்திருக்கா. தண்ணி ஊற்றுவீங்களா டெய்லி? சரி, என்ன பண்ணுவீங்க? வேறு என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஊற்றுவீங்க. அப்புறம் ஏதோ மண்வெட்டி வச்சு ஏதோ நோண்டுவீங்களா கீழே? என்ன பண்ணுவீங்க? மண்வெட்டியை வச்சு புல்லெல்லாம் எடுத்துருவீங்களா? வெரி குட். வேறு
அவ்வளோதானா? சரி, ஓகே, கை எடுத்துருங்க. ஸோ இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பார்த்துருப்பீங்க. இது உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு இல்லை, ஒரு கடின உழைப்பு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு இதுதான் இந்த அப்டேட்ஸ் தான். கிட்டத்தட்ட 4 மாதம் முடிய போகுது. இந்த தென்னை மரத்துக்கு கீழே பாருங்கள், நிழல்னால ஒரு 3 வகையான செடிகள் வந்து அதோட வளர்ச்சி அவ்வளோதான், இது ஒன்றும் பண்ண முடியாது. தென்னை மரத்துக்கு கீழே இருந்ததுனால அதோட வெயில் தாக்கம் வந்து அதிகமாக கொடுக்கல. ஸோ இதோட வளர்ச்சி அவ்வளோதான், ரொம்ப நாளாகவே வச்சதுலேருந்தே இப்படி தான் இருக்குது. ஆனால் எந்த செடியும் சாகலை, தென்னை மரம் கீழே இருக்கிறதுனால இதுக்கு போதுமான வெயில் கிடைக்கல. ஸோ நான் ஒரு தடவை ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஒரு சைடு வந்து வரல, ஒரு செடி வந்து சைடாக தான் போகுது, அந்த செடி தான் வந்து இந்த செடி வளர்ச்சி ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி டெவலப் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப பொறுமை தேவைப்படுது. ஓகே, பாருங்கள் நண்பர்களே, இதோட வளர்ச்சி ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறது தான் என்னோடய இதை காமிக்கிறேன். பக்கவாட்டு கிளைகளை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும், இல்லைன்னா அது வந்து ரொம்ப அதோட சத்து வந்து மேலே உள்ள செடிகளுக்கு போகாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவு பக்கவாட்டு கிளைகளை நம்ம அகற்றி காமிக்கணும். ஓகே நண்பர்களே, பாருங்கள், அடுத்த அப்டேட்டில் வேறு ஏதாவது புது விதமானதை காமிக்கிறேன். தேங்க்யூ சொல்லுங்கள்.